ஹலோ வணக்கம். நாம் வாழ்க்கையில் சில பேர்கிட்டேருந்து விலகி இருக்கணும், ரைட்டுங்களா? அது யார் யாருங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்று நம்மளை யாரான ஏமாத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம எப்போவுமே விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி நம்மளை ரொம்ப ஊதாசீனப்படுத்துகிறாங்க, நம்மளை மதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்டேருந்து விலகிடுங்க, ரைட்டா? அதே மாதிரி நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க, முக்கியமான இதுக்கெல்லாம் உபயோகிச்சுக்கிறதுக்கு மட்டுமே நம்மளை யூஸ் பண்ணுவாங்களே, அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ரைட்டா? மூணாச்சா? அதுக்கப்புறமா நம்மளை எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே விமர்சிப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அதில் குற்றம் மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சகர்களை நம்ம கிட்டேயே சேர்க்கக்கூடாது. அடுத்தது, நம்மளை பற்றி பின்னால் தாழ்த்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டா? எதிர்க்க நல்லா இருப்பாங்க, பின்னால் தாழ்த்தி பேசுவாங்க, அவங்களையும் நம்ம கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒதுக்கிடுங்க. அண்ட் ஃபைனலாக நம்பிக்கை துரோகிகள் இருப்பாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம நல்ல ஃப்ரெண்டு இல்லை நல்ல ரிலேஷன் நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்க நம்மளை துரோகம் பண்ணிவிடுவாங்க. அவங்கள எப்போவுமே கிட்ட சேர்க்காதீங்க. ஸோ இந்த 6 வெரைட்டி பீப்புளையும் நம்ம விலக்கி வச்சோன்னா தான் நாம் நிம்மதியாகவும் இருக்க முடியும், நாம் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியை அடைய முடியும், ரைட்டா? ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் எதுலேயுமே நம்ம வெற்றி அடைய முடியும். ஸோ இந்த மாதிரி பேட் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நாம் விலகி வந்துடணும், ரைட்டுங்களா?